தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கர்நாடக அரசு சட்டவிரோதமாக கட்டப்பட இருக்கிற மேகதாட்டு அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகையிடுவதற்காக மேகதாட்டு பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். நமது கர்நாடக விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் 2024 மைசூரிலே அமர்ந்து பேசி ராசிமணலில் தமிழக அரசு அணை கட்டிக் கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும். பெங்களூர் நகரத்திற்கு குடிநீர் தேவை என்றால் ஒரு கரை கர்நாடகத்துக்கு சொந்தம் என்பதால் வலதுபுற கரையில் காவிரியில் இருந்து இரவை பாசன திட்டத்தில் தண்ணீரை குடிநீருக்கு எடுத்து செல்லலாம். மேகதாட்டுவில் அணை கட்டினால் கிருஷ்ணராஜசாகருக்கு கீழே 1000 அடி ஆழத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் மேகதாட்டு உள்ளது. எனவே அங்கே அணையை கட்டினால் நீங்கள் கிருஷ்ணராஜசாகரில் தேக்க மாட்டீர்கள். குடிநீர் என்கிற பெயரில் மேகதாட்டுக்கு தண்ணீரை கொண்டு செல்வீர்கள். எனவே கர்நாடக விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். எனவே மேகதாட்டு அணையை கட்டக்கூடாது என்று கர்நாடக விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் ஒன்றிணைந்து தீர்மானம் போட்டு நேரடியாக கர்நாடக அரசுக்கும் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு கர்நாடக அரசாங்கம் கர்நாடக விவசாயிகள் இந்த அணை தேவையில்லை என்று சொன்னதால் இனப்பிரச்சனையை உருவாக்குவதற்கு அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் நாளை மறுநாள் அவர் பதவியேற்கிறார் முதலமைச்சராக. அவர் நான் பூஜை போடப் போகிறேன், மேகதாட்டு அணையை கட்டப்போகிறேன், இதை தமிழ்நாடு எதிர்ப்பது அவர்களுக்கு அனுபவம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணியில் அமைச்சரவையில் இணைந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக மக்களுக்கு எதிராக தமிழக முதலமைச்சரையே சிறுமப்படுத்தி பேசுகிற கர்நாடக முதலமைச்சர் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உரிய விளக்கமளிக்க வேண்டும். தமிழ்நாட்டை அழித்து கர்நாடக விவசாயிகளை அழித்து மேகதாட்டுவில் காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணாக உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முரணாக இந்த அணை கட்டப்படுமையானால் கர்நாடகாவும் தமிழ்நாடும் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும். எனவே தமிழ்நாடு கர்நாடக இடையில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குகிற முயற்சியாக, இனக்கலவரத்தை உருவாக்குகிற முயற்சியாக டி.கே. சிவக்குமார் செயல்படுவதை மத்திய அரசு அனுமதிக்க கூடாது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு டி.கே. சிவக்குமார் மீது போடப்பட வேண்டும். மேகதாட்டு அணை கட்டுவதற்கு வரைவு திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக கர்நாடக தமிழக விவசாயிகள் ஒன்றிணைந்து ராசிமணல் பகுதியை பார்வையிடுவதற்கு விரைந்து அதற்கான நடவடிக்கையை எடுக்க இருக்கிறோம். நாங்கள் மத்திய அரசு கடந்த 2021 நான் நேரடியாக மேகதாட்டு பகுதியை பார்வையிட்டு அங்கே கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததையும் சாலைகள் அமைக்கப்பட்டு அளவீடுகள் செய்யப்பட்டு மேகதாட்டு அணை கட்டுமான பணிக்கான துவக்க நடவடிக்கைகளை கர்நாடக அரசு துவங்கியிருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு வெளியிட்டேன். அதனை பல ஊடகங்கள் பத்திரிகையில் வெளியிட்ட அடிப்படையில் அன்றைய தினம் தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் மேகதாட்டு அணை கட்டினால் அடர்ந்த வனப்பகுதி அழிந்து போகும், யானை புலிகள் சரணாலயம் ஒளிந்து போகும், எனவே அணை கட்ட இயலாது, அதற்கு நான் தடை விதிக்கிறேன் என்று தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்தது. அதற்கு எதிராக ஜூலை மாதம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்ட ஒரு குழுவை அமைத்து காவிரி நடுவர் மன்றத்திற்கு எதிரான வகையில் இந்த தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்ததை ரத்து செய்தது. இது சட்டத்திற்கு புறம்பானது. தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயமும் தேசிய பசுமை தீர்ப்பாயமும் இரண்டும் சம அதிகாரம் கொண்ட அமைப்புகள். ஆனால் தமிழகத்திற்கு எதிராக திட்டமிட்டு இந்த சதி செயலில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அன்றைக்கே ஈடுபட்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் தமிழக அரசாங்கம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கும் பதிவு செய்திருக்கிறது. வருகிற ஜூலை மாதம்தான் இனி நீதிமன்றம் திறக்கப்பட இருக்கிறது. அதற்குள்ளாக பூமி பூஜை போடுவதற்கான நடவடிக்கையை சிவக்குமார் எடுப்பது, மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பது தமிழக நலனுக்கு முரணானது. இந்த அணை கட்டப்படுமையானால் சென்னை உட்பட சேலம் உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் பறிபோகும். 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாலைவனமாக மாறும். விவசாயிகள், தொழிலாளர்கள் அகதிகளாக வெளியேறக்கூடிய பேராபத்து ஏற்படும். தமிழ்நாட்டிற்கு உணவு பஞ்சம் ஏற்படும். எனவே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை அழிப்பதற்கு மத்திய அரசு துணையோடு கர்நாடக அரசு செயல்படுகிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது. எனவே பிரதமர் உடனடியாக தலையிட்டு மேகதாட்டு அணைக்கான வரைவு திட்ட அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும். நீர்வள ஆணையம் காவிரி நடுவர் மன்ற
தீர்ப்புக்கு முரணாக உச்சநீதிமன்றம் அனுமதித்ததற்கு முரணாக மத்திய அரசிதழில் வெளியிட்டு அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்படுகிற போது நேரடியாக தன்னிச்சை போக்கோடு நீர்வள ஆணையம் கர்நாடகாவிற்கு 2018 வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்ய கொடுக்கப்பட்ட அனுமதி என்பது சட்டவிரோதமானது என மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற நிலையில் விஜய் தலைமையிலான அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுத்து கர்நாடக அரசினுடைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் நடத்தப் போகிற முற்றுகை போராட்டம் என்பது கர்நாடக அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்று கிருஷ்ணகிரியில் இருந்து ஓசூர் வழியாக ஜூஜுவாடி வழியாக மேகதாட்டை முற்றுகையிடுவதற்காக புறப்பட்டிருக்கிறோம். மத்திய அரசுக்கோ காவிரிக்கோ கர்நாடகத்துக்கோ தமிழ்நாட்டிற்கோ புதுச்சேரிக்கோ கேரளாவிற்கோ சம்பந்தமில்லை. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு அரசிதழில் மத்திய அரசு வெளியிட்ட அடிப்படையில் இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. காவிரி நடுவர் மன்றம் மிக தெளிவாக கூறியிருக்கிறது, கர்நாடகம் கீழ்ப்பாசன விவசாயிகள் நலனுக்கு முரணாக ரைப்பேரியன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதற்கு முரணாக புதிய அணை கட்டக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிற போது இந்த மத்திய அரசுடைய நீர்வள ஆணையம் 2018 கொடுத்த அனுமதி எந்த அடிப்படையில் கொடுத்தது என்பது அன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது. 2028 கர்நாடகாவில் தேர்தல் நடக்கப் போகிற சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டு சேர்ந்து தமிழக நலனுக்கு எதிராக தமிழகத்தை அழிப்பதற்காக மேகதாட்டு அணை கட்டப்படுகிறதோ என்ற அஞ்சல் தோன்றுகிறது. எனவேதான் இந்த திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறோம். அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட்டங்களை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். விரைவில் ஒன்றிணைந்து தீவிர போராட்டத்தை நடத்துவதற்கான தயாரிப்பு பணிகளில் விவசாய அமைப்புகளில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆகவே இது ஏதோ துவக்க கட்ட போராட்டம், இதோடு முடிவதற்கு இல்லை. வருகிற 2ஆம் தேதி சென்னையிலும் மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தொடர் போராட்டங்களை விவசாய சங்கங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த போராட்ட களத்தை தீவிரப்படுத்த இருக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. தற்போது சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு அனைத்து கட்சிகள் விவசாய அமைப்புகளை கொண்டு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகள் போட்ட வழக்கிலேதான் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது, காவிரிக்கான உரிமை மீட்கப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற கட்சி தலைவர்களை வைத்து கூட்டம் நடத்தியது. எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானங்களே அந்த கூட்டத்தில் போடப்படவில்லை. விவசாய அமைப்புகள் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கூட்டப்பட்டது போல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டப்பட வேண்டும். அந்த கூட்டத்தில் காவிரி உரிமையை மீட்டெடுப்பதற்கு இருக்கிற மத்திய அரசு கர்நாடக அரசுடைய எதிர்நிலைகள் குறித்து ஆய்வு செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், விரைந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். பயிர்க்கடன் குறித்து அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும். புதிய கடனை இந்த ஆண்டு சாகுபடிக்கு வழங்க வேண்டும். நிதி சுமை சீரான பிறகு கடன் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி என்னிடத்திலே ஒரு கடிதம் நானும் கொடுத்திருக்கிறேன் முதலமைச்சருக்கு. அது குறித்து விரிவாக ஆலோசனை செய்து வருவதாகவும், இந்த கடன் தள்ளுபடி விஷயத்தில் அதிகாரிகளுக்குள் அதிகார போட்டி நிலவுகிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய பொறுப்பு வகித்த அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இன்றைக்கு கூட்டுறவுத்துறையினுடைய செயலாளர். அவர் எவ்வாறு தாவேகா புதிய ஆட்சி அமைந்திருப்பது விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்வதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். இது குறித்து முதலமைச்சர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். நெல் கொள்முதல் தடைபட்டு கிடக்கிறது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு இதுவரைக்கும் பணம் தொகை விடுவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த கொள்முதலை குளறுபடி செய்வதற்கு முதல் காரணமாக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு முதன்மை செயலாளராக இருந்த உமாநாத். அவர் இன்றைக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்துடைய மேலாண்மை இயக்குநர். எப்படி விவசாயிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் விவசாயிகளுக்கு நெல்லுக்கு உரிய தொகை உரிய காலத்தில் கொடுப்பதற்கும் அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? எனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான கொள்கை கொண்ட அதிகாரிகள் இந்த நிர்வாகத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகள் நலன் புறக்கணிக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இது குறித்து விரிவான விசாரணைக்கு
முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற அரசு ஆணையிலேயே அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நபார்டு வங்கி சுற்றறிக்கை எப்படி மாநில அரசை கட்டுப்படுத்தும்? மாநில அரசு தனது நிதியிலிருந்து கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை நபார்டு வங்கியினுடைய சுற்றறிக்கை 60 நாட்களுக்குள் முழு தொகை விடுவிக்க வேண்டும் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நபார்டு வங்கி அது ஒரு தனித்துவம் வாய்ந்த வங்கி, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற வங்கி. அந்த வங்கி சொல்லுகிற வழிகாட்டுதல்கள் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை எப்படி கட்டுப்படுத்தும்? எனவே முதலமைச்சர் விரைந்து அவர் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போல் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், பெரு விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். நிதி சுமை இருக்குமேயானால் நிதி சுமை தீர்கிற வரையிலும் கடன் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருப்பது தேர்தல் அறிக்கைக்கு முரணாக இருப்பதால் நிறுத்தி வைக்க வேண்டும். நிதி சுமை சீரான பிறகு அவர் கடன் தள்ளுபடி அறிவிப்பை தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும். அதுவரையிலும் நடப்பு பருவத்திற்கு சாகுபடியை துவங்குவதற்கு விவசாயிகளுக்கு புதிய கடன் வழங்க வேண்டும். இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற வழிகாட்டுதல்களை நாங்கள் வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம். இன்று கூட நிதியமைச்சர் அது குறித்து மறுபரிசீலனை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விரைந்து அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.